அக்ஷய திருதியை 2026 19/4/2026 சித்திரை மாதத்தின் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில வருது. இந்த நாள் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கு ரொம்ப உகந்த நாள். பத்திர பதிவு செய்யறதுக்கு, புதிதாக நிலம் வாங்குவதற்கு, மனை வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு முக்கியமான நாள்னு இந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. இப்ப நான் சொன்ன பொருள்ல எந்த பொருள் நீங்க வாங்கினாலும் சரிங்க, இந்த ஒரு பொருளையும் சேர்த்து வாங்கி பூஜையில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வம் மேலோங்கும். இதனால் நீங்கள் சொன்ன எதையுமே வாங்க முடியலைங்க, தங்கம் வெள்ளி வீடு மனை வண்டி வாகனம் எதுவுமே வாங்க முடியல அப்படிங்கிறவங்க என்னென்ன பொருட்கள், அதற்கு ஈடான என்ன பொருட்கள் வாங்கலாங்கிறத அடுத்த பதிவில் பதிவு செய்கிறேன். இந்த நாளில் இந்த ஒரு கனி கிடைச்சா விட்டுறாதீங்க, தவறாமல் வாங்கி பூஜையில் வைங்க. அக்ஷய திருதியை நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க முன்வாருங்கள். ஏன்னா இந்த நாளில் செய்யக்கூடிய முக்கியமான இன்னொரு விஷயம் தான தர்மம் செய்கிறது தான். நீங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்புனீங்கன்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாளில் நீங்கள் வாங்க வேண்டிய அந்த அற்புதமான கனினும் சொல்லலாம், காயினும் சொல்லலாம், மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண ஆசி பெற்ற ஒரு பொருள்னும் சொல்லலாம். அதிகபட்ச விலையே ஒரு 10 ரூபாய் தான் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி. அதிலும் நீங்கள் நெல்லிக்கனி தீபம் ஏற்றுறது, நெல்லிக்கனியை கோவிலுக்கு வாங்கி கொடுக்கறது, நெல்லிக்காய் சாறு எடுத்து அதை மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேகம் செய்கிறது, நெல்லிக்காய் சாதம் சமைத்து அதை மகாலட்சுமிக்கு நீங்கள் வைத்து வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த அக்ஷய திருதி நாளில் நெல்லிக்காய் கொண்டு இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று செய்யுங்க. தீபம் ஏற்றுங்க, அல்லது சாறு எடுத்து உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய சிலை இருந்ததுன்னா அபிஷேகம் பண்ணுங்க. இல்லை நெல்லிக்காயை துருகி சாதத்திலோடு சேர்த்து போட்டு நெய்வேத்தியமாக பண்ணி மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இல்லை நெல்லிக்காய் வாங்கி தானம் கொடுக்கறதுமே ரொம்ப நல்லது. செல்வம் பல மடங்காக குபேரனை போல் வாழும் ஒரு யோகத்தோடு உங்களுக்கு சேர்ந்து வரும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை தவறாமல் நீங்களும் செய்யுங்க. ஒருவேளை உங்களால் செய்ய முடியலனா கூட உங்கள் நண்பர்களுக்கு தவறாமல் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களாவது செய்யட்டும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நிச்சயமாக தெளிவுபடுத்துகிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.